நாமத்திற்கு சொஸ்திரம். புதிய நாளை கூட்டிக் கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்கள் எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். சங்கீதம் 139 அதிகாரம் 1 வசனம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீது என்னும் பக்தன் இப்படியாக சொல்லுகிறாரு, ஆண்டவர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஏதோ ஒரு பழுவோடு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களா? உங்களை யாருக்குமே பிடிக்கல, உங்களை காயப்படுத்துறாங்க, உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்னு வேதனைப்படுறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரே கவலை, அப்படித்தானே? ஆனா ஆண்டவர் சொல்லுறாரு, உங்களை அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம். எதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. மனிதர்களை பிரியப்படுத்தணும்னு நினைக்காதீங்க, ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு நினைங்க. ஆண்டவர் உங்களை அறிஞ்சிருக்கிறாராம், உங்களுடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கிறாராம். நீங்க நல்லது நினைக்கிறப்பத ஆண்டவருக்கு தெரியும். அப்ப அதனால நீங்க இதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய வழியில் செல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தேவனே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்னென்ன வேதனைகள் துன்பங்கள் இருந்து இந்த வீடியோவை பார்க்கிறார்கள் நான் அறியேன் ஆண்டவரே. ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இவர்களை ஆராய்ந்து அறிந்த தெய்வம் நீர் ஒருவரே ஆண்டவரே. இவர்களை மண்டையில் சேர்த்து கொண்டு வாங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க, சந்தோஷத்தை கட்டளையிடுங்க. இவர்களை உம்முடைய வழியில் நீங்க நடத்தி கொண்டு வரபடினால் உம்முடைய நாமம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடாதீங்க. இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதனால் அநேகர் பலனடைவாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.